எதிர்கொள். மிரளாத, பயப்படாத. பயப்பட்டனா படிக்க முடியாது. எதிர்கொள். படிக்க வராரு அப்பா, ஒன்னே ஒன்று சொல்லலாம், கோமா இருக்கும்போது மட்டும் அடிக்காதீங்க, கூடுதலாக அடி விடும். தப்பு பண்ணா தண்டனை என்னவோ கொடுங்க, கோவத்தில் அடிக்க வேண்டாம்னு சொல்லு. எதிர்கொள்ன்ற. தவறு செய்வது பெரிய விஷயம் அல்ல. தவறு செய்துவிட்டு திருந்துவதற்கான வாய்ப்பு வருகின்ற பொழுது அதை எதிர்கொள்ளாமல் இருப்பவர்கள் தான் தோற்று போகிறார்களே தவிர தவறு செய்கின்றவர்கள் தோற்பது இல்லை. உனக்கு ஒரு வார்த்தை சொல்லிக் கொடுக்கிறேன் அம்மா. சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பாத்துக்கோ, ஜெயிச்சிடலாம். அக்ஷயா எல்லாரோட சினிமா பாட்டும் மெமரி ஆகுது. இது சப்ஜெக்ட் மட்டும் ஏன் மெமரி ஆக மாட்டேங்குது? சூப்பர்ரா, சூப்பர். அது ஏன் தெரியுமா? இன்ட்ரெஸ்ட் தான். உனக்கு அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இதில் இல்லை. வெரி சிம்பிள். அதில் காட்டுற இன்ட்ரெஸ்ட் இதில் நீ காட்ட மாட்டேங்கிற. என்னுடைய வாழ்க்கையில் குழந்தை, எங்கள் அம்மா நான் 12 இயர்ஸாக இருக்கும் பொழுது எனக்கு ஒரு பயிற்சி கொடுத்தாங்க. நீங்கள் அதை யாருமே அந்த பயிற்சி செய்கிறதில்ல, பெற்றோர்களும் அந்த பயிற்சி கொடுக்கறதில்ல. இவங்க மேலே எனக்கு பெரிய வருத்தங்கள் உண்டு. நம்ம அப்பா மேலே. ஒரு குழந்தைய வெயிட்டாவது தூக்க வைக்கிறீங்களாங்க நீங்கள்? என்ன காரணம் தெரியுமா? வெயிட் தூக்கி பழக்கிற குழந்தை அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோ. இது ஒரு சைக்காலஜி. பிள்ளைங்க வெயிட்டே தூக்கக்கூடாதுன்னு சுமந்துக்கிட்டே சுத்துங்க, சாவர வரைக்கும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதுங்களை. கொஞ்சமாவது அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் அந்த இது இருக்கா பாருங்க. இந்த குழந்தை எவ்வளோ தவிச்சு போய் கேட்குறா. இந்த கேள்விக்கு நாமெல்லாம் தான் பதில் சொல்லணும். எங்கள் அம்மா எப்படி தெரியுமா எனக்கு வேலை வாங்குவாங்க? நான் உனக்கு சொல்கிறேன்ப்பா, எனக்கு என்ன எப்படியே வேலை வாங்குவாங்க தெரியுமா? நான் இன்னைக்கு பெரிய ப்ரொஃபஸர் தான். என்னுடைய கார் ஏதோ அங்கே நிற்கிது, என்னுடைய ஓன் கார், என்னுடைய ஓன் ஹவுஸ், என்னுடைய ஓன் எல்லாமே எனக்கு இன்னைக்கு ஓனில் இருக்கு. எல்லாமே நான் படித்த படிப்பால் வந்தது. ஆனால் அதுக்கான எல்லா ட்ரிபியூட்டையும் என் அம்மா காலடிக்கு நான் போடுவேன். என் அம்மா கால் தூசு இருக்குல்ல, அதுக்கு கீழே கிடக்கும் என்னுடைய எல்லாமே. என்ன தெரியுமா? அந்த அம்மா என்னை வளர்த்த விதம். இப்படி படுத்துட்டு இருக்கோம்ப்பா, ஒய்யாரமா. ஸ்கூல்லேருந்து டயர்டாக வருவேன் நான். வந்த உடனே சுல்தானா வா அப்படிம்பாங்க. இந்த ஃபேனை 3ல் வை, 3ல் வச்சு அந்த லைட் ஆஃப் பண்ணுமா, லைட் ரேடியோ ஆஃப் பண்ணுமா, ரேடியோ ஆஃப் பண்ணு. கீழே போய் அந்த இபி கார்டில் 642 ரூபா ஆச்சு, மீதி காசு 700 ரூபா கொடுத்துருக்கேன், மீதி காசு எண்ணி வாங்கிட்டு வா, 85 பைசா ஏதோ அவங்களுக்கு கொடுக்கணும், அது கொடுத்துரு. உள்ளே வந்து சோறு வெந்துட்டு இருக்குது, தண்ணி இல்லைன்னு தண்ணி ஊற்றி சிம்ல வை. பால்கனிக்கு போயிட்டு அந்த துணிலாம் காய போட்டிருக்கேன், மழை வர்ற மாதிரி இருக்குது, துணிலாம் தூக்கி உள்ளே போட்டுட்டு கோணி இருக்கும், கோணி மட்டும் மடித்து அங்கே கீழே போடு. கீழே 2 குடம் தண்ணி இருக்குது, தண்ணி மேலே எடுத்துட்டு வா. அப்புறமா அந்த பூட்டு பார், பூட்டில் சாவி தொங்குது பார், சாவி எடுத்து அதில் மாட்டு. அந்த பேக் அப்படியே போட்ட பார், அந்த பேக்கை தூக்கி வை. போகும்போது இந்த ஃபேன் வேணாம் ஆஃப் பண்ணிட்டு போ அப்படின்னும். இத்தனை வேலை செய்யணும் நான். அப்போ தான் வந்திருப்பேன், ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாதுங்க. அப்போ இந்த மனசு என்ன தெரியுமா ஆச்சு? என்டர்டெயின்மெண்ட்டில் போல 9, 10, 11, 12 கழியும் பொழுது ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயரில் எனக்கு 500, 600 கம்பராமாயண பாட்டு மனப்பாடம். எனக்கு பாரதியார் பாட்டெல்லாம் மனப்பாடம். எதை பார்த்தாலும் மனப்பாடம் ஆயிடும் எனக்கு. ஏன்னா அலர்ட், மனசு அலர்ட்டாக இருக்கிறது. நான் வந்து ரிலாக்ஸ் ஆகி ஒரு சில விஷயங்களில் என்னை அப்படியே தண்ணி மாதிரி இந்த பாட்டில் இப்படி கீழே கொட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஃபுல் பாட்டில் அது பாட்டுக்கு ஓடிடும். அப்படி நிறுத்தணும் பாட்டில், மனசு அப்படி நிறுத்தணும். படிக்கும்போது அப்படி நிறுத்தணும். இந்த ஃபோன் இருக்குல்ல, இந்த கொல்லிக்கட்டையை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த காதில் வச்சுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கள, அதை இந்த வயசில் குறைச்சிருங்க. லெஸ். நான் ஏன் தெரியுமா குழந்தை உனக்கு சொல்கிறேன்? எவ்வளோ வெள்ளந்தியாக கேட்குற, பாட்டு மனப்பாடம் பண்ணுற மாதிரி எனக்கு சப்ஜெக்ட் மனப்பாடம் ஆக மாட்டேங்குதுன்னு. இப்போ நான் சப்ஜெக்டை மனப்பாடமாக சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு நான் ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ணேன்னா 5 லட்ச ரூபா சம்பாதிப்பேன் தெரியுமா? ஆனால் ஒரு சினிமா பாட்டு மனப்பாடம் பண்ணி ஒன்றும் சம்பாதிச்சதில்லை. நான் எந்த பாட்டை மனப்பாடம் பண்ணுறனோ அந்த படம் எடுத்தவன் தான் அதை சம்பாதிப்பான். அவன் சம்பாதிக்கணுமா நான் சம்பாதிக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுறேன். புரியுதா? நான் என் வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்கின்ற பொழுது என் மனதை நான் நிறுத்துகிறேன். என்னுடைய மாச சம்பளம் UGC ஸ்கேல் 1,65,000 ரூபா மட்டும் கையில் வரும் மாசத்துக்கு. 2 ஹவர் தான் கிளாஸ். 12 CL, 15 ML, 20 EL, ப்ரைவேட் அஃபேர்ஸு, அப்புறமா செமஸ்டர் ஹாலிடேஸ்லாம் பார்த்தோம்னா ரொம்ப குறைஞ்ச நாள் தான் வேலை. எது? சினிமா பாட்டு மனப்பாடம் பண்ணி கிடைச்ச வேலை இல்லை, பாட மனப்பாடம் பண்ணி கிடைச்ச வேலை. இப்போ நான் அனுபவிக்கிறேன். நீ இப்போ சில விஷயங்களுக்கு நோ சொல்லு, இப்போ சில விஷயங்களுக்கு நோ சொல்லு. நாளைக்கு உலகம் உன்னுடைய விஷயங்களுக்கு எஸ் சொல்லும். ஆர்வம் எங்கே போகிறதோ அந்த ஆர்வத்தை கட்டுப்படுத்து குழந்தைய. உங்க அம்மா அப்பா உன்னை கட்டுப்படுத்துறாங்கல்ல, 8 மணிக்கு நீ தூங்கிட்டு தானே விடுறாங்களா அம்மா? அடிச்சு எழுப்புல, அப்படி மனசு அடிச்சு எழுப்பு. உன் அப்பா உன்னை வந்து மரியாதை இல்லாத வாழ்க்கைக்கு அலோ பண்ணிடுவாரா? பிடிக்கிறாருல உங்க அப்பா, வாழ்க்கைனா ஒழுக்கமா இரு, அப்பா பிடிக்கிறாருல, அப்படி உன் வாழ்க்கை நீ பிடி.
உனக்கு நீதான் நீதிபதி, உனக்கு நீதான் டீச்சர், உனக்கு நீதான் கையில கோல் வச்சிட்டு இருக்கக்கூடிய சாமி, நீதான் விநாயகன். உனக்குடைய பலவீனத்தை நீதான் அடக்கணும். நீ அடக்கி நீ பெரிய ஆளா வரணும். நான் ஒன்னு சொல்றேன், இந்த உலகத்திலேயே ஒரே ஒருத்தர் தான் நம்மளை காப்பாற்ற முடியும், அது நாம மட்டும்தான். நான் சொல்றதெல்லாம் கூட கரைஞ்சு போயிடும். உன்னை நீ தான் காப்பாத்திக்கணும். அடுத்த முறை நான் உன்னை பார்க்கும் பொழுது உனக்கு மனப்பாடம் பண்ற சக்தி இருக்குன்னு நீயே ஒத்துக்கிட்ட. ஆர்வத்தை மட்டும் கொஞ்சம் இந்த பக்கம் செலுத்து. ஏனென்றால் இது உன்னை வாழ வைக்குமே தவிர அது உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும். அவ்வளவுதான். எது முக்கியன்றதை பார்த்துக்கோ. மேம், என் பேர் எம் முகமது யாக்கூப், 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எக்ஸாமுக்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்கு. படிக்கலாம்னு உட்காந்தாலே மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கு. மைண்டு கட்டுப்பாட்டிலே இல்லை. உண்மைதான் பாது. அது உனக்கு மட்டும் அல்ல, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பொது பிரச்சனை இது. சரியா? இப்போ நான் உனக்கு ஒரு சில செல்ஃப் டாக்னு ஒன்று இருக்குப்பா. ஏன் இப்போ சாப்பாடுல வந்து உனக்கு பரோட்டா இருக்கு, பிரியாணி இருக்கு, தண்ணி சோறு இருக்கு, சாம்பார் சாதம் இருக்கு, எல்லாம் இருக்கு. உனக்கு நீ எது எடுத்து சாப்பிடுவ? உனக்கு எது பிடிச்சிருக்கும்? அதுல பிரியாணி சாப்பிடுவ. உனக்கு தண்ணி சோறு மட்டும் தான் இருக்குது, என்ன சாப்பிடுவ? தண்ணி சோறு சாப்பிடுவோம். அவ்வளவுதான். நீ ஒரே ஒரு ஆப்ஷன்ல இரு, இது படிக்கணும், அவ்வளவுதான். வேற வாய்ப்பே கிடையாது. மற்ற இடங்கள் எல்லாம் க்ளோஸ் பண்ணு. உனக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. நான் வந்து கதைப்பமா வித் பர்வீன் சுல்தானா நிகழ்ச்சியில போன வாட்டி விஜயகுமார் IPS, அவர் தான் அந்த இவரை வீரப்பனை பிடிச்சவர், அவர் வந்து ஒரு பேட்டியில் கொடுத்திருந்தார். அவர் IAS IPS 2 எக்ஸாமையும் ஒரே நேரத்தில் பாஸ் பண்ணியிருக்கார். அவர் எப்போ படிச்சார்? ஆக்சுவலாக அவர் வந்து BA ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து அவருக்கு எக்ஸாம் எழுத விடலை, செகண்ட் இயர்ல, ஏன்னா அட்டெண்டன்ஸ் இல்லைன்னு. ஹி ரிப்பீட்டட் த கோர்ஸ், ஹி ஃபெயில்டு. அந்த வைராக்கியத்தில் ராத்திரி 12:30 மணியிலிருந்து காலையில் 4:30 மணி வரைக்கும் படிச்சிருக்காரு. ஒரு வைராக்கியத்தை கொண்டு வாயேன், அது எப்படி மனசு டிஸ்ட்ராக்ட் ஆகும்? ஏன் ஒன்று தெரியுமா, மனசு எப்போ தெரியுமா டிஸ்ட்ராக்ட் ஆகும்? கையில் கரெக்டான நோட்ஸ் இல்லைனா, அந்த நோட்ஸ் உனக்கு புரியலைனா. முதல்ல ஒரு சமையல் செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ஸை ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க, அப்போதான் சமைக்க முடியும். அங்கே வந்து நின்றுட்டு காய்கறி வெட்டிட்டு இருக்க மாட்டாங்க, அடுப்பை ஏற்றிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருவோம். படிக்கிற டேபிளுக்கு போகும்பொழுது நீ கிளாஸ்ல, காலேஜ், ஸ்கூல்ல என்னென்ன படிக்கணுமோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போய் டேபிள்ல உட்கார். 1 மாசம் தானே இருக்கு, பிளான் யுவர் டே. எலிஃபென்ட் ஈட்டிங் டெக்னாலஜின்னு இருக்கு, யூடியூப்ல போட்டா வரும். பெரிய யானையை சாப்பிடணும்னா என்ன பண்ணணும்னா 30 நாளை வந்து அதை பைஃபர்கேட் பண்ணணும். அதை கரெக்டாக வாயில போடுற அளவுக்கான துண்டா வெட்டி ஃப்ரீஸ் பண்ணி போக வர வாயில போட்டுட்டே இருந்தா திரும்பி பார்க்கும்போது ஒரு யானை சாப்பிட்டு முடிச்சிருப்பேன். படிப்பு அப்படிதான். போக வர படிச்சுக்கிட்டே ஒரு யூனிட் முடிச்சிடும், 2 யூனிட் முடிச்சிடும், 3 யூனிட் ஆன்னு பார்க்காத. சிகரத்தை பார்த்துக்கிட்டே இருந்தால் நடக்க முடியாது. வாட்ச் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் பார்த்துக்கிட்டே அங்கே போயிடுவேன். அதை பார்த்து பயப்படாத, இலக்கை பார்த்து பயப்படாத. அடுத்த ஸ்டெப்குள்ள போய்கிட்டே இரு. ஆர்வத்தை வளர்த்துக்கொள். இன்னொரு விஷயம் சொல்றேன், வயசு வந்து 17 ஆயிடுச்சு. ஃபெயில் ஆகி படிக்கிறதுனா 1 வருஷம் போயிடும். 1 வருஷம் போனா காலம் போயிடும். உன் எல்லாருக்கும் சொல்றேன், இதுல எத்தனை பேர் கொரோனா பாஸ்? எல்லாரும் தான். என்ன, சிலது 7, சிலது 8, சிலது 9, சிலது 10, சிலது 11, சிலது 12. 12 இருக்க மாட்டேன், 10 இருக்க மாட்டேன். 3 வருஷம் ஆயிடுச்சுல்ல. உனக்கு ஒரு குறிப்பை கொடுக்குறேன், ரொம்ப முக்கியமான குறிப்பு. இறைவன் கிட்ட வந்த சொல்லா நினைச்சுக்கோ. கொரோனா குழந்தை மார்ச் மாசம் 20ஆம் தேதி சொல்றாங்கடா, நாளையிலேருந்து லாக்டவுன் சொல்லி 20 நாளைக்கு. அப்புறம் அப்படியே அதை கண்டினியூ பண்றாங்க. அப்போ 10th எக்ஸாம் வந்து அன்னைக்கு அந்த வருஷம் இல்லை, 11th எக்ஸாம் இல்லை, 12th எக்ஸாம் இல்லை. உனக்கு தெரியுமா 12th எக்ஸாமோ 10th எக்ஸாமோட மார்க் எந்த மார்க் எடுத்தாங்க? 11th காலேஜ்க்கும் மெடிக்கலுக்கும் இன்ஜினியரிங் காலேஜ்க்கும் எந்த மார்க் எடுத்தாங்க தெரியுமா? ஹாஃப் ஏர்லி மார்க் எடுத்தாங்க. நம்மள எத்தனை பேர் ஹாஃப் ஏர்லி எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் மாதிரி எழுதுறோம்? யாருக்கு தெரியும்? நாளைக்கு நீ எழுதுற இந்த ஹாஃப் ஏர்லி எக்ஸாம் தான் நாளைக்கு உனக்கான ஃபைனல் எக்ஸாம்ன்ற நினைப்போடு எழுதுனவன் ஜெயிச்சான். ஹாஃப் ஏர்லி தானே, அப்புறமா பார்த்துக்கலாம்னு நினைச்சவெல்லாம் தோத்தான். எந்த ஒரு வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஒரு பொறுப்போட நீ வந்து உன்னுடைய கான்சென்ட்ரேஷன் தான். நீ உன்னுடைய செல்ஃப் டாக் பண்ணு. நான் பேசியிருக்கேன், என்கிட்ட நான் பேசுவேன். சுல்தானா போதும், கோவப்பட்டது போதும், சாப்பிட்டது போதும், டிராவல் பண்ணது போதும், தூங்கு. எனக்கு நான் செல்ஃப் டாக் பண்ணுவேன். இந்த படிப்பை முடிக்காம நான் போக முடியாது, நான் அந்த புக்கை படிச்சு முடிச்சுட்டு தான் போவேன். பின்னி எடுக்கும், படுத்துருவேன், குப்புற படுப்பேன், உட்காந்து காலை நீட்டுவேன், மடியில தலகாணி வச்சுப்பேன், எழுந்திரிச்சு போய் டேபிள்ல உட்காருவேன். ஆனா படிக்காம விட மாட்டேன். படிச்சு முடிச்சாதான் எனக்கான வாழ்க்கை. உனக்கான வாழ்க்கை உன் கல்வி என்பதனை மட்டும் நினைத்துக்கொள். நான் இப்படி சொல்றேன், உடல் உழைப்பு செய்கின்றவர்கள் முன்னேறுகிறார்கள் தான். ஆனால் எவ்வளவு போராட்டத்திற்கு பிறகு குழந்தைகளை வந்தது இந்த வாய்ப்பு. படிக்க விட்டாங்களா நம்மள? உட்காந்துருக்கீங்களா பெண் குழந்தைகள்? பசங்களுக்காவது வாய்ப்பு கிடைச்சிருச்சு, பெண் குழந்தைகளை. இவங்கெல்லாம் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் உழைச்சாங்கன்னா ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. நாம ஜெயிச்சுட்டு வரதுக்கு பின்னால 1000 வருஷம் போராட்டம் இருக்கு குழந்தைகளை. 1000 வருட போராட்டத்திற்கு பிறகுதான் பெண்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. தோற்காதீர்கள். நாம் தோற்றால் அது வரலாறு. அந்த தோற்கின்ற வரலாறை நாம் படைக்க மாட்டோம்னு நினைங்க, வந்துடலாம். சரியா?
மேம் என் பேர் ஆர் சுந்தர் மேம், 11th ஸ்டாண்டர்ட் பயோமேக்ஸ் படிக்கிறேன் மேம். பேச வேண்டிய இடத்துல நீங்கள் பேசணும்னு சொல்கிறீங்க மேம். ஆனால் சில சுச்சுவேஷனில் என்னால் அது பேச முடியல மேம். இருந்தாலும் எனக்கு தெரியுது இந்த இடத்துல நம்ம பேசியிருந்தா நம்மளுக்கு அது நடந்திருக்காது அப்படின்னு தெரியுது மேம். இருந்தாலும் அது வந்து எனக்கு பயமாகவே இருக்கு மேம். ஏன்னு அதுக்கு ஏதோ வழி இருக்கா மேம்? இருக்கு என்னன்னா, நீ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற ஒரு நிதானம். இப்போதைக்கு நீ என்ன நினைக்கிறன்னா, நீ இன்னும் சிம்பாவாவே இருக்க, இன்னும் முஃபாசா ஆகலை. முஃபாசா ஆகணும், அதுக்கான வயசு இதுதான். ஆனா தலைமைத்துவம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம். அந்த லீடர்ஷிப் வந்து உனக்கு இன்பார்ன் குவாலிட்டியில இருக்கணும். வார்த்தைகளை வந்து கவனப்படுத்திக்கோ. ஆனா என்னன்னா, இன்னொரு விஷயம் சொல்றேன், நீ எக்ஸ்பிரஸ் ஆயிரலாம், ஆனால் பலன் சரியாக கிடைக்கணும். இந்த ஒரு வார்த்தை அம்மா சொல்லித்தர மனசுல வச்சுக்கோயே, ஐ டோன்ட் அக்செப்ட் யூ பட் ஐ டூ ரெஸ்பெக்ட் யூ. இதை மட்டும் நினைச்சுக்கோ. அப்பா சொல்றது எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனா அப்பா மேல எனக்கு மரியாதை இருக்கு. அம்மா தப்பு செய்றாங்க, ஆனா எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனா அம்மா மேல எனக்கு மரியாதை இருக்கு. நான் மரியாதை குறைக்க மாட்டேன், தப்பான விஷயத்தை மட்டும் சுட்டி காட்டுவேன். எனக்கு அது பிடிக்கலமான்றதை சொல்லுவேன், ஆனா பணிவா சொல்லுவேன். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, பணிவுடன் இருப்பது ராஜதகுதி, ராஜகுணம். யார் லீடரோ அவன் தான் பணிஞ்சிருப்பான், யார் ரவுடியோ அவன் தான் வாய்ஸ் ஓவர் பண்ணுவான். டோன்ட் ரைஸ் யுவர் வாய்ஸ், ரைஸ் யுவர் வேர்ட்ஸ். ரைஸ் யுவர் வேர்ட்ஸ், டோன்ட் ரைஸ் யுவர் வாய்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எல்டர்ஸ். அம்மாவுக்கு என்ன தெரியும், உன்ன மாதிரி அவங்க படிக்கல, ஆனா உன்னை கருவில இருந்து பெத்து எடுத்து வளர்த்து ஆளாக்கி இப்படி முன்னால கொண்டு வந்து நிறுத்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு எதிரில் பணிவுடன் பேசு. பணிவார். ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோ, அக்செப்ட் பண்ணு, ரெஸ்பெக்ட் பண்ணு. அக்செப்ட் பண்ணாத பட் ரெஸ்பெக்ட் பண்ணாம மட்டும் இருந்துடாத, நீ ஜெயிச்சிருவ. மேம் நாம் எதோ ஒரு விஷயம் பண்ணுறோன்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறேன் அப்படின்னு எனக்கு தோணுது மேம். இருந்தாலும் எனக்குள்ளே தெரியும் அவங்க என்ன நினைச்சா நான் எதாவது பண்ணணும். இருந்தாலும் எனக்கு வந்து அந்த அப்போ செய்ய முடியல, அவங்க இது இப்படி நினைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உள்ளுக்குள்ளே பயம் வருது மேம். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அது நல்ல குணம் தான், தப்பான குணம் இல்லை. யாவன் என்ன நினைச்சாலும் என்ன, நான் சொல்றதான் சொல்லுவேங்கிற அளவுக்கு நாம வளரல. மற்றவங்க என்ன நினைப்பாங்களோன்னு பார்த்துட்டு, இப்போ நான் எங்கள் அம்மா உட்காந்துருக்காங்க, நான் என் காலை நீட்ட மாட்டேனே, அவங்க என்ன நினச்சி தான் நினச்சிக்கிட்டோன்னு சொல்லிட்டு பெரியவங்க பக்கத்தில், இவங்க என்னோட வயசில் மூத்தவங்க, நான் வந்ததுலேருந்து அவங்க கிட்ட எப்படி இருக்கிறேன்னு பார்த்துக்க. அவங்க எது சொன்னாலும் அது காமா தான். ஏன்னா அந்த வயது இருக்கு இல்லையா, அந்த வயதுக்கு ஒரு மரியாதை உண்டு. சரி, அந்த உடன் இருப்புக்கு ஒரு மரியாதை உண்டு. எப்பவும் உடன் இருக்கின்றவர்களை மரியாதை செய். அக்செப்ட் பண்ணலன்னா நல்ல வார்த்தைகளை சொல்லு, அந்த வார்த்தைகளை தேர்ந்தெடு. ஒரு ரகசியம் சொல்லி தரவா, வார்த்தைகள் நம்ம யார்கிட்டயும் இல்லை. யார்கிட்ட தெரியுமா வார்த்தைகள் வரும்? வாசிப்பு பழக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு வார்த்தைகள் வரும். புக்ஸ் வாசி, நிறைய படி, நிறைய பார்க்காத, நிறைய ரீல்ஸ் அது இதுன்னு பார்க்காத, வாய் குளரும். நிறைய படி. பார்க்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? பார்த்துட்டேன்னா சிந்திக்கவே முடியாது, பார்த்துக்கிட்டே இருப்பேன். படிச்சேன்னா கற்பனை வரும். இமேஜினேஷன் இஸ் மோர் தென் நாலேஜ். விட பெருசு இமேஜினேஷன். இமேஜினேஷன் நிறைய இருந்ததுன்னா சொற்கள் நிறைய வரும். சொற்கள் நிறைய வந்ததுன்னா யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சு போயிடும். சரியா? காயப்படாம இரு, அடுத்தவர்களை காயப்படுத்தாம இரு. அவ்வளவுதான். தேங்க்யூ மேம்.